நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்னடா அது அதிசயமா இருக்கு. நம்ம பைபிள் படிப்போம், ப்ரேயர் பண்ண வானா வரமாட்டேன். இன்னைக்கு அவனே ப்ரேயர் பண்ண உட்காந்துருக்கேன். ஒன்றும் புரியலையே, என்ன திடீர்னு ஆண்டவர் மேல உள்ள பக்தி. எப்படியோ ப்ரே பண்ண உட்காந்துருக்கான்ல, சந்தோஷம். அப்பா, நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கேட்கல. இந்த வசனத்தின் படித்த மாதிரியா, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியா நான் உங்களிடத்துல கேட்குறேன்ப்பா. இந்த தடவையாவது எப்படியாவது அரியரை பாஸ் ஆகணும்ப்பா. நான் 100% கேட்கலப்பா, ஒரு 40 மார்க் எடுத்து பாஸ் ஆனா மட்டும் போதும்ப்பா. அதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். இதுதான் விஷயமா, பாஸ் ஆகணும், அதுக்காக ப்ரேயர் பண்ண உட்காந்துருக்கிறேன். பார்த்தேன் என்ன பையனுக்கு திடீர்னு ஆண்டவர் மேல பாஸ் ஆகும் அப்படின்ட்டு. பாஸ் ஆயிட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன். ஐயோ என்ன செய்யணும் தெரியலையே, நான் பாஸ் ஆயிட்டேனே. டேய் நான் பாஸ் ஆயிட்டேன்டா. சரிடா, சந்தோஷம்தான். ஆனா உனக்குன்னு ஒரு பிரச்சனை, கவலை, தேவை அப்படின்னு வர்றப்ப மட்டும் ஆண்டவரை தேடினா போதாது. எப்பவுமே ஆண்டவரை தேடணும். இனிமே பாடுறா, டெய்லி பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான்டா இருப்பேன் நான். பின்னாடி இப்போ பாடுற என் டெக்னிக்க குண்டை போட்டு, ஐயோ நம்ம டீமுக்குள்ளே குண்டை போட்டேனே. ஓடுங்கடா. ஏய் வாடா ப்ரே பண்ணுவோம். ப்ரேயரா ப்ரே நான் நாளைக்கு பண்றேன். போ. அப்புறம் பாரா, டெய்லி பைபிள் வாசிச்சு ப்ரே பண்ணிட்டு தான்டா இருப்பேன் நான். உன்னை திருத்தவே முடியாதுடா.